ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஞாயிறு ஆராதனையில அப்பமும் திராட்சரசமும் எடுக்காவிட்டால் நரகமா? ஆராதனை நேரங்களில அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில திருவிருந்து கர்த்தருடைய பந்தி எடுக்காவிட்டால் அப்பமும் திராட்சரசமும் எடுக்காவிட்டால் நரகமா சொர்க்கமா? நல்ல அருமையான ஒரு பாடம், அற்புதமான ஒரு பாடம். கிறிஸ்துவர்களாகிய நாம் கேட்க வேண்டிய ஒரு பாடம், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாடம், மற்றவர்களுக்கும் நாம் போதிக்க வேண்டிய நல்ல அருமையான ஒரு பாடம். இந்த லெசன் அல்லது இந்த செய்தி அற்புதமானது. கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவசியம். ஞாயிறு ஆராதனையில அப்பமும் திராட்சரசம் எடுக்காவிட்டால் நரகமா சொர்க்கமா என்ற இந்த வார்த்தையை, அந்த டாபிக், அந்த தலைப்பை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் புஸ்தகம், தயவு செய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். Hebrew chapter 10 verse 25. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனமாக நீங்க கேட்கும்படி அன்பா கேட்டுக்கொள்ள நான் வாசிக்கிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல. அன்றைக்கேவே சபை கூடி வருதல விட்டு விட்ட சிலர். அதனால்தான் ஆவியானவர் அருமையாக பேசுகிற ஒரு வார்த்தை, சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல சிலர். நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். நாளானது சமயமா இருக்கிறது, நீங்கள் புத்தி சொல்லிக்கொண்டு சபைக்கு கூடி வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பந்தி ஞாயிறு தோறும் சில சபைகளில வருஷத்துக்கு ஒரு முறை, சில சபைகளில மாதத்துக்கு ஒரு முறை, சில சபைகளில 3 மாதத்துக்கு ஒரு முறை, சில சபைகளில 6 மாதத்துக்கு ஒரு முறை, அநேக சபைகளில, கிறிஸ்துவ சபைகளில வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தி, லார்ட் ஷெப்பர்ட், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அப்பமும் திராட்சரசம் எடுக்கவிட்டால் நரகமா சொர்க்கமா? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அற்புதமான பாடம் இந்த பாடம். இந்த பாடத்தை நிச்சயமாகவே எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு பாடம் இது. எனவே உலகம் தான் சுய இஷ்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய மனம் இல்லை. தேவன் சொல்லுகிற வண்ணமாக செய்ய விருப்பம் இல்லை. தங்களுடைய ஸ்தாபனங்கள் மூலமாக, அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக அவர்களுக்கு அளிக்கப்படுகிற நன்மை நிமித்தமாக அவர்கள் அந்தந்த போதனைகளிலே கட்டுப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். பட் ஆண்டவருடைய ஸ்தாபனம், பரலோக ஸ்தாபனம், அவருடைய பைபிள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், அதன்படி நாம் செயல்பட வேண்டும். ஆகையினாலதான் தேவன் நமக்கு அருமையா சொன்னார், நான் சொல்லுகிறபடி அல்லது பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் அதுல பிரவேசிப்பவன் யார்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் கடிந்து கொண்டார், புத்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நாம் திரும்பி வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 20 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Luke chapter 14 verse 15 to 20 words. என்னோடு கூட தயவாக
லூக்கா 14 முதல் கவனி. அவரோடு கூட பந்து இருக்கிறவர்கள் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர் நீ ஒரு பெரிய அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகர் அழைப்பித்தான். விருந்து வேளையில் தான் ஊழிக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது வாருங்கள் என்று சொல்ல வேண்டும் சொல்லுவென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறு ஒருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறு ஒருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இங்க பெரிய விருந்து, தேவனுடைய ராஜ்யத்துல அந்த விருந்துல கலந்து கொள்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய பந்தில கலந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஞாயிற்றுக்கிழமையில அப்பமும் திராட்சை ரசமும் ஞாயிறுதோறும் எடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவர் கேட்ட ஒரு கேள்வி, தேவனுடைய ராஜ்யத்துல பந்தியில அற்புதமாக பங்கு பெறுகிறவன் பாக்கியவான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், எஸ், அதுல பங்கு பெறுகிறவன் பாக்கியவான் தான். விருந்து ஆயத்தமா இருக்கிறது, ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் இங்க போக்கு சொல்லுகிறான். அழைப்பு வருகிறது, ஆயத்தமா இருக்கிற கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பரலோகத்தின் வழி வாசல் திறந்திருக்கு, ஆயத்தமா இருக்கிறது. ஆனா அவர்கள் அபாத்திரராம் மாறிவிட்டார்கள் என்பதை குறித்து வருத்தமாக காணப்படுகிறது. ஒருவன் குறை சொல்ல ஆரம்பித்தான், நான் ஒரு வயலை கொண்டேன், அகத்தியா போய் அந்த வயலை நான் விசாரிக்க வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும், அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும், நிலம் வாங்குவதும் இதே வேலையா இருக்கு அவனுக்கு, குறை சொல்லிவிட்டு போயிட்டான். இன்னொருவனை அழைத்தால் அவன் அற்புதமா இன்னொரு சொல்றான், நான் 5 ஏர் மாடுகளை வாங்கினேன், அதை நான் சோதித்து பார்க்க போகிறேன், எக்ஸ்கூஸ் மீ, என்னை மன்னியும் என்று சொல்லிவிட்டான். இன்னொருவனை பார்க்கும் பொழுது, நான் இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், மனைவோடு கூட வர முடியாது நிலையில இருக்கு, அவனும் குறை சொல்லிவிட்டு போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவருடைய ஆராதனைக்கு வராதபடிக்கு குறை சொல்லுகிறார்கள். அதனால்தான் சிலர் சபையே கூடி வருவதில் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். சபைக்கு வராதவர்களை தேடி போக வேண்டும், விசுவாசிகள் விசாரிக்க வேண்டும். ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல, ஏன்பா வரல ஆராதனைக்கு, விசாரிக்கணும், எச்சரிக்கணும், கடவுளுடைய சமூகத்துல வரணும் என்று புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொள்ளும். 2 தெசலோனிக்கேயர் 4:14 எங்களுடைய சுவிசேஷத்தினாலே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அந்த பந்தில கையிடவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. எனவே கர்த்தருடைய பந்தில கையிட வேண்டும். வாரத்தில் முதல் நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல கூடி வர வேண்டும். வாரத்தில் முதல் நாள்ல கர்த்தருடைய நாள், அது ஆராதனைக்காக கொடுக்க வேண்டும். யாத்திராம் 20 10 கட்டளைகளில 4 ஆண்டவருக்குரியவைகள், 10 அந்த 10 கட்டளைகளில 6 நமக்கு கூறியவைகள். அவைகள் 1, 6 நாள் வேலை செய்வாயாக, 7வது நாள் ஓய்ந்திருப்பாயாக, நீயாகிலும் உன் மனைவியாகிலும் உன் பிள்ளைகளாகிலும் உன் வேலைக்காரராகிலும் ஆடு மாடுகளாகிலும் கழுதை ஆகிலும் இவைகள் எல்லாம் ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த நாள் பரிசுத்த நாள், அந்த நாள் ஓய்வு நாள் என்று பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நாட்களை பிரித்து கொடுத்து ஒரு நாள் ஆண்டவருடையது. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது வாரத்தில் முதல் நாள் கர்த்தருடைய நாள். மத்தேயு 28:1 வாசிக்கிறோம், வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போஸ்தலர் 20:7 வாரத்தில் முதல் நாள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 கர்த்தருடைய நாள்.
இட் இஸ் a லார்ட்ஸ் டே, டே ஆஃப் லார்ட்ஸ். ஆண்டவருடைய நாள், கர்த்தருடைய நாள், வாரத்தில் முதல் நாள் அவருக்குரியது. அவருக்காகவே நாம் அந்த நாளை பயன்படுத்த நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று. எனவே பழைய ஏற்பாட்டு சட்டம், ஓய்வு நாள் ஆகிய சனிக்கிழமை வெறுகு பொறுக்க கூடாது, அடுப்பு பத்த வைக்க கூடாது, சொந்த பேச பேசக்கூடாது, பயணங்கள் ஊருக்கு போகக்கூடாது. ஓய்வு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து போக வேண்டும், ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும், வயல்வெளிக்கு போகக்கூடாது, பொண்ணு பார்க்க போகக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேரு ஞாயிற்றுக்கிழமை தான். வருத்தமா இருக்கு. கல்யாணம்னா ஞாயிற்றுக்கிழமை, எந்த காரியமானாலும் ஞாயிற்றுக்கிழமை. அது எந்த நாளானா அது எப்படியானா இருக்கட்டும், எந்த காரியமானா இருக்கட்டும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் கூடுவாங்க? நிறைய வருமானம், அல்லது நிறைய பேருக்கு வசதி வாய்ப்புகள், அல்லது நமக்கு தங்கள் வசதி வாய்ப்புக்காக ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்க ஜனங்கள் மறந்து விட்டார்கள். தங்கள் விருப்பத்துக்கேற்ற ஆண்டவரே வரவழைக்கிறார். எனவே வருத்தமான காரியம். ஆண்டவர் வருத்தப்படுவார், கோபப்படுவார், எரிச்சல் அடைவார், அருவருப்பார். ஆண்டவர் வெறுத்து தள்ளுவார், விரும்ப மாட்டார். இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கர்த்தருடைய பந்தில பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய ராஜ்யத்துல போஜனம் பண்ணுகிறவன், அந்த பெரிய விருந்தில கலந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள், பாக்கியமானவர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதும் புளிக்க பண்ணும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாக்கிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணமும் பொல்லாப்பும் என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவும் உண்மையும் என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். 7ஆம் வசனத்துல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு, பலியிட்டு இருக்கிறார், தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு சில ஜனங்கள் யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல விடுதலான பிற்பாடு ஆண்டவர் பஸ்காவை கொண்டாட சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாகிய நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நினைவு கூறப்படுகிறது. அதை நாம் புசிக்கிறோம். இன்னும் கீழே வாசிக்க போகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நன்றாக விளங்கும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆகவே இந்த வசனம் சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்தமாக கையிட வேண்டும், பரிசுத்தமாக ஆண்டவருடைய பந்தில பங்கு பெற வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். பாவம் செய்துவிட்டு, அக்கிரமம் செய்துவிட்டு, அநியாயம் செய்துவிட்டு, ஒருத்தனுக்கு விரோதமாக துரோகம் செய்துவிட்டு, கெட்ட வார்த்தை, கெட்ட நடவடிக்கை, கெட்ட வழியில ஒருத்தனுக்கு துரோகம் செய்துவிட்டு, விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு, வட்டிக்கு வாங்கிறது, அநியாயமா வட்டி கொடுப்பது, அடிப்பது, திட்டுவது, அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுவது, இதையெல்லாம் செய்துவிட்டு கர்த்தருடைய பந்தில கையிடக்கூடாது. உங்களை நீங்களே சோதித்து அறிய வேண்டும், உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும், நீங்களை மனம் திரும்ப வேண்டும். நீங்களை மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு நன்மையா இருக்கும், ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும். ஆகவே பஸ்காவாக்கிய நம்முடைய ஆண்டவர் பலியிடப்பட்டு இருக்கிறார். துப்புரவும் உண்மையுமாக அந்த பங்கு பெற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனவர் கப்பர்நாகமும் ஜெபாலயத்துல பேசுகிற வார்த்தையாக காணப்படுது. அந்த கப்பர்நாகும் ஜெபாலயத்துல இயேசு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். சிலர் கேட்டார்கள், இது கடினமான உபதேசம் என்று சொல்லி சிலர் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே,
6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம், the John Gospel chapter 6 verse 42, 41, 41 வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 41. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதை நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகி இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரியத்தரமாக, உங்களுக்குள்ள முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாட்களிலே நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனால போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதை ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அருமையானவர்கள, நல்ல அருமையான ஒரு வார்த்தை. இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். கடைசி நாட்களிலே நான் அவனை எழுப்புவேன் என்றார். இயேசு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அருமையா சொன்னார். நித்திய ஜீவன் உண்டு உனக்கு, இதுல பங்கு பெற வேண்டும். மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமாக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தில கையேட வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுவதில்லை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடும் தினந்தோறும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். தினந்தோறும் வாரந்தோறும் அவர்கள் செய்த காரியம் அற்புதமாக ஆண்டவரை நோக்கி, அற்புதமாக அவர்கள் செய்த ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். இந்த வார்த்தை வாசித்து பாருங்க. 44 கடைசி நாட்களிலே அவனா நான் எழுப்புவேன். ஆண்டவர் எழுப்பினால் பரலோகம்தான் இல்லைங்களா? அற்புதமாக சொல்லப்படுது பாருங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் என் பிதாவினால பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னிலே பிழைப்பான். கடைசி நாட்களிலே நான் அவனை எழுப்புவேன். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 41 வசனம் 58 வசனங்கள் வரை நீங்கள் கவனிப்பீங்களா? நான் படித்த வார்த்தைகள் அந்த இடத்துல ஆண்டவர் எழுப்பினால் பரலோகம். ஆண்டவர் நமக்குள்ள பிழைத்திருக்கிறார், அவனும் எனக்குள்ள பிழைத்திருக்கிறான் சொல்லுகிறான். நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவனை கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன். அவன் எனக்குள்ள என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நரகமே இல்லை, ஞாயிறு ஆராதனை, அப்பமும் திராட்சரசும் எடுக்காவிட்டால் நரகமா? எடுக்காவிட்டால் நரகம், எடுத்தால் சொர்க்கம், பரலோகம். அவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். கடைசி நாட்கள் அவனை எழுப்புவேன். அவன் எனக்குள்ள நிலைத்திருக்கிறான், எனக்குள்ள ஜீவனா இருக்கிறான். என்னை புசிக்காத இடத்துல ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் அற்புதமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இதில் யார் எடுக்க வேண்டும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 9, 10. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம்
9, 10 வசனங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின பிதாவாகி தேவனுக்கு மகிமை. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நாம். அவருடைய ரத்தத்தினால வாங்கப்பட்டவர்கள் நாம். அவருடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையில சேர்க்கப்பட்ட அங்கத்தினார்கள் நாம். அங்கங்களா இருக்கிறோம், அவருடைய சரீரமா இருக்கிறோம், அவருடைய அவயவங்களா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவேற்றருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறார். We are royal people. We are priest. We are holy people. நம்ம பரிசுத்த ஜனம், ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட chosen people. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட. இதோ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது யாத்திராகமங்கள் 8ஆம் அவர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தனித்து வாழ்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பார்த்தார். பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டம், ஆசாரிய ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், பரிசுத்த ஜாதி. பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் சமயமா வருகிறார். இதை விட உலகத்துல பெரிய ஜாதி எது? உபாகமத்துல வாசிக்கிறோம், பெரிய ஜாதி. அற்புதமாக ஆண்டவர் தான் ஜனங்களை குறித்து விவரிக்கிறதை பார்க்க. கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்துல பாவ மன்னிப்பாக்கி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 13ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் சபையில நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள். பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து நீங்கள் விடுதலாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய சபையில, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்க. கல்யாண விருந்துக்கு குடும்பத்தோடு போகிறவர்கள் உண்டு இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு விருந்து கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், குடும்பத்தோட குழந்தை குட்டியோடு கூட போவாங்க. ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா சபைக்கு வந்தா சொல்லிட்டு வருவாங்க பிள்ளைங்கிட்ட, பத்திரமா இருங்கடா, கதை சாத்திங்கடா, யாரு கூப்பிட்டாலும் போவாதீங்க, ஹோம்வொர்க் எழுதுங்க, சாப்பாடு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு பத்திரமா இருங்க. குழந்தைங்களை விட்டு இவங்க விடுவாங்க. அல்லது பிள்ளைகளை அனுப்புவாங்க, நீங்க போங்க சபைக்கு, நாங்க வரல. ஒருவேளை வேலைக்கு போயிடுவாங்க, ஒருவேளை வீட்டில தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடங்க வேண்டும் வேதம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியா தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ சபையார் உறுதியாக அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தரித்திருந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை மதித்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 44ஆம் வசனத்துல கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன். 54ஆவது வசனத்திலையும் கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன். 55ஆவது வசனம், என் மாம்சமும் மெய்யான போஜனமா இருக்கிற ரத்தம் மெய்யான பானமா இருக்கு. நீங்கள் இதை பருகும் போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இன்னும் கீழே கூட நாம் வாசிக்கலாம். அற்புதமா இருக்கும். ஒரு கிஃப்ட் மாதிரி அது. 127ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல, இதோ கர்ப்பத்தின் கனி தேவனால கிடைக்கும் பலன், கர்ப்ப கனி, ஆண்டவர் கொடுக்கிற ஈவு, கிஃப்ட், ஆண்டவர் கொடுக்கிற அந்த விருந்து, தேவன் நமக்கு கொடுக்கிற அற்புதமானது. எனவே அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல
கவனித்து பாருங்க. 27ஆம் வசனம். என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. அற்புதமான ஒரு வார்த்தை. வாரத்தில் முதல் நாளில் அப்பம் விற்கும்படி சீடர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளில் புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்போசித்து நடு நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். வாரத்தில் முதல் நாள் அப்பம் விற்கும்படி சீடர்கள் கூடி வந்தார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று பைபிள் நமக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நீங்க கடைசி வரையில 34 வரையில நீங்கள் வாசித்தீங்களானாக்கா அற்புதமா இருக்கும் பாருங்க. 26ஆம் வசனத்துல அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 24ஆம் வசனத்துல என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும். 25ஆம் வசனத்திலையும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 27ல கர்த்தர் வரும் அளவும் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிங்க. சுவிசேஷம் சாப்பிடணும், வேலை செய்யணும். சாப்பிடணும், வேலை செய்யணும். 3 வேளை சாப்பிடுறோம், வேலை செய்யறோம். ஆனா கர்த்தருடைய பந்தியில கூட வாரத்தில் முதல் நாள்ல நாம் கர்த்தருடைய பந்தியில கையிட்டு அதை புசிக்க வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதை புசிக்க வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கணும். கேட்ட வார்த்தையில சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். உனக்காக இயேசு மரித்தார், உனக்காக இயேசு உயிர்த்தார், உனக்காக மீண்ட வரப்போகிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தமா என்று எச்சரித்து புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி இயேசு கிறிஸ்துவானவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சுவிசேஷம். இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு உனக்காக மீண்டும் வருகிறார் என்று வாக்கியம் சொல்லுகிறது. அவ்வண்ணமாகவே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நாம் ஆசுரிக்கிற ஆசுரத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே மாம்சமா இருக்கிறோம். மாம்சத்தின்படி இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறார்கள், பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? நாம் ஆசுரிக்கிற ஆசுரத்தின் அந்த பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு நமக்கு ஜீவனை தருகிறதா இருக்கு. சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 4ஆம் வசனம், 8ஆம் வசனம், 12ஆம் வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷம் சொல்லினார்கள். சுவிசேஷம் சொல்லுவது நம் மேல விழுந்த கடமை. கர்த்தருடைய பந்தியில கையிடணும், போய் சுவிசேஷம் சொல்லணும். குற்றவாளியாக அல்ல, குற்றமற்றவர்களாக நாம் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆகவே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பந்தியில கையிட வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த பந்தியில கையிட வேண்டும் என்று ஆண்டவர் அற்புதமாக சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிற்று சீசர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்டது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள், மார்க் 14ஆம் அதிகாரம் 22, 23, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசித்தோம் இல்லையா? 10ஆம் அதிகாரத்தும் 16ஆம் வசனத்துல
ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். வாரத்துல முதல் நாள்ல கிறிஸ்துவலாக நாம் எடுக்கணும். ஆண்டவர் அற்புதமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அவர் மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் கர்த்தர் வரும் அளவு அவருடைய மரணத்தை நாம் அறிவிக்கிறோம். அதுல நாம் பங்கு பெறுவர்களா எப்படி இருக்கிறோம்? பயம் பக்தி உள்ளவர்களாக நம்மை நாம் நிதானித்தறிந்து அந்த பாத்திரத்துல பானம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வேதி உள்ளவர்களா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். ஆகையினாலே குற்றமற்றவர்களாய், நீதி உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய பந்தில கையிட வேண்டும். வாரத்தில் முதல் நாள்ல நாம் கூடி வர வேண்டும். வாரத்தில் முதல் நாள்ல ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும். வாரத்தில் முதல் நாள் ஆண்டவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். வாரத்தில் முதல் நாள்ல கர்த்தருடைய பந்தில கையிடும்படியாக கூடி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஞாயிறு ஆராதனையில அப்பமும் திராட்சை ரசம் எடுக்கவிட்டால் நரகமா சொர்க்கமா என்றதான வார்த்தையை நாம் கவனித்தோம். கர்த்தருடைய பந்தில கையிடுவோம், கர்த்தருடைய வேலையை செய்வோம், கர்த்தர் வருவலமும் அவருடைய மரணத்தை தெரிவிப்போம், அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.